நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து இளைஞர்கள் போராட்டம். காவல்துறை துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழப்பு. வாக்காளரின் அடையாளத்தை உறுதி செய்ய ஆதாரை ஆவணமாக பரிசீலிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. இலங்கை தமிழ் ஏதிலியர்களுக்கு நீண்டகால இசைவு சீட்டினை மறுக்கக்கூடாது என நடுவண் அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தங்கம் விலை பவுனுக்கு 720 ரூபாய் அதிகரித்து 80,480 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 10,060 ரூபாயாக அதிகரிப்பு. உக்ரைன் மீது தாக்குதலை தொடரும் ரஷ்யாவுக்கு கூடுதல் வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல். மரபீனி மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்களை அனுமதிக்கக்கூடாது என தமிழக அரசை வலியுறுத்தி விருத்தாசலத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மேட்டூர் நகராட்சி அலுவலகம் அருகே சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்து 5 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. தேனி மாவட்டம் புதூர் அரசு தொடக்கப்பள்ளியில் சேதமடைந்துள்ள கட்டடங்களை சீரமைக்குமாறு அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை. திருப்பரங்குன்றம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் படிக்கட்டு திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அமர்ந்து விவசாயிகள் போராட்டம்.